என்னை தெரிகிறதா? நான் தான் இந்த காட்டிலேயே ரொம்ப ரொம்ப சுட்டி புத்திசாலி, அப்புறம் ரொம்ப அழகான சுட்டி வால் குரங்கு பேசுகிறேன். ஏன் அப்படி ஆச்சரியமாக பாக்குறீங்க? மனிதர்கள் மட்டும் தான் கதை சொல்லணுமா என்ன? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்ல போகின்றேன். ஒரு குரங்கின் வாழ்க்கை எப்படி இருக்கும், நாங்கள் எப்படி காட்டில் ஜாலியாக இருப்போம் என்று என்னுடைய கதையை நானே சொல்ல போகிறேன். கேட்பதற்கு நீங்கள் ரெடியா குட்டீஸ்? நான் பிறந்தது இந்த உயரமான ஆலமரத்தின் ஒரு பொந்துக்குள் தான். நான் முதலாக கண்ணை திறந்து பார்த்தபோது இந்த உலகமே எனக்கு பச்சை பசேல் என்று தெரிந்தது. ஆரம்பத்தில் என் அம்மா என்னை அவங்களுடைய வயிற்றிலேயே என்னை கட்டிப்பிடிச்சு வைத்திருந்தாங்க. அதற்கு பிறகு நான் மெதுவாக எனது காலை எடுத்து வைத்து முதலாக ஒரு கிளையில் இருந்து இன்னொரு கிளைக்கு நான் தாவிய போது பயத்தில் என் கையே நடுநடுங்கிச்சு. ஆனா எங்க அம்மா, பயப்படாதே, உன் வால் தான் உன்னுடைய 5வது கை என்று சொன்னாங்க. இப்போ பாருங்களேன், நான் ஒரு சூப்பர் மேன் மாதிரி மரத்துக்கு மரம் தாவி செல்வதை. நாங்க எப்போதும் ஒரு பெரிய கூட்டமாகத்தான் இருப்போம். எங்களுக்கு என்று ஒரு ஸ்ட்ராங்கான தலைவரும் உண்டு. நாங்கள் எப்போதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேன் பார்த்து நமது அன்பை பரிமாறிக் கொள்வோம். அது மட்டும் இல்லாம ஹூ ஹூ என்று கத்தினால் சாப்பாடு இருக்கும் என்றும், கீழ் கீழ் என்று கத்தி சத்தம் போட்டால் நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருகிறது என்று எச்சரிப்பதற்கும் எங்களுக்கு தனி பாஷையே இருக்கு. உங்களுக்கு சாக்லேட் பிடிக்கும் என்றால் எனக்கு இயற்கையான மாம்பழம், கொய்யா மற்றும் பலாப்பழம் போன்ற பழங்கள் என்றால் உயிர். எல்லோரும் நினைப்பது போல எங்களுக்கு வாழைப்பழம் மட்டும் இல்லை, சில நேரங்களில் சின்ன பூச்சிகள், புழுக்களை கூட நாங்கள் ரசித்து சாப்பிடுவோம். இந்த உலகத்தில் என்னை மாதிரி லங்கூர், குட்டியான பிக்மி மார்மோசிட், அப்புறம் வால் இல்லாத சிம்பன்ஜி அதாவது குரில்லா என்று நிறைய சொந்தக்காரர்கள் எங்களுக்கு இருக்கின்றார்கள். ஆனால் இப்போ காடுகள் குறைந்து வருவது தான் எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது குட்டீஸ். அதனால் எங்களை பார்த்தால் நீங்கள் கல்லை எடுத்து அடிக்க வேண்டாம். நாங்கள் உங்க நண்பர்கள் தான். முடிந்தவரை நிறைய மரங்களை வளருங்கள், அப்போதான் நமக்கெல்லாம் நிறைய பழங்கள் கிடைக்கும். சரி குட்டீஸ், அடுத்த மரத்தில் ஏதோ ஒரு பெரிய பலாப்பழம் இருக்கிறதாம். எங்க அம்மா கூப்பிடுறாங்க, நான் அங்க ஓடுகிறேன் குட்டீஸ். மறுபடியும் இன்னொரு நாள் உங்களை வந்து பார்க்கின்றேன். டாடா, பாய் பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குட்டீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு காட்டில் வாழும் நமது மட்டைய நண்பர்களது கதையையும் பார்ப்பதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும். ரொம்ப நன்றி குட்டீஸ்.